ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நான் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வந்திருக்கேன். என்னென்னா ஸ்குவிட்டுங்க, கனவான்னு சொல்லுவாங்களா அதுதான். இது நாள் வரைக்குமே நான் இந்த டிஷ்ஷை ஒரு டைம் கூட நான் வாங்கினதும் இல்லை, நான் செஞ்சதும் இல்லை. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் செஞ்சதை. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு தான் வாங்கியிருக்கிறேன். அதை வந்து நான் கட் பண்ணி வாங்கிட்டேன். எப்படி க்ளீன் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. அது மஞ்சத்தூள் போட்டு நான் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு வெங்காயம், சின்ன தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, அப்புறம் பெப்பர் பவுடர். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் அந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கனவா வந்து தூக்கி போட்டேன். இது வந்து என்னோடய ஸ்டைலில், நான் எந்த வீடியோ பார்த்தும் செய்யலை, நானாக என்னோடய ஸ்டைலில் தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரான் செய்வோம்ல, அந்த மெத்தடில் தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் நான் விட்டுட்டேன். அந்த கனவாவில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சுருங்கிருச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி தக்காளி, அந்த தக்காளியும் போட்டு சேர்த்திட்டு அப்புறம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கியதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் வந்து நான் இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் நான் வந்து மூடி வச்சிடுறேன் இதை. நான் இதில் தண்ணியே நான் ஊற்றலை, தண்ணி ஊற்றாமலே அப்படியே தான் நான் வேக வச்சுட்டுருக்கிறேன். கடைசியாக வந்து பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நான் இறக்கி வச்சுட்டேன். இது ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சுருக்கிறேன். இவ்வளோ நல்லா பார்க்குறக்கே நல்லா இருக்குது பார்த்தீங்களா, டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து மல்லி இலையை தூவி தட்டில் வந்து சுட சுட சோறு போட்டு மீன் குழம்போடு இந்த கனவா தொக்கை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா பேஜை ஃபாலோ